விமானம், ஏரோப்ளேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற மிகச்சிறப்பான இன்ஜினியரிங் அதிசயங்கள்ல இதுவும் ஒன்று. யோசிச்சு பாருங்க, தரை வழியாவோ கடல் வழியாவோ ஒரு இடத்துக்கு போகணும்னா எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. குறிப்பா ரொம்ப தூரமா இருக்கிற இடங்களுக்கு, அதுலேயும் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்? முதல்ல தூரம். தரை வழியா போகும்போது சில நாட்கள்ல இருந்து மாதங்கள் வரை கூட ஆகலாம். கடல்ல கப்பல்ல போனோம்னா இன்னும் லேட் ஆகும். தரை வழியாவோ கடல் வழியாவோ போகும்போது நிறைய இயற்கை தடைகள், நேச்சுரல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். காடுகள், மலைகள், அப்புறம் வேற வேற மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி பாதைகள், ரோட்ஸ் எல்லாமே நிறைய முக்கியமான ஊர்களை இணைக்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நம்ம போக வேண்டிய இடத்துக்கோ நாட்டுக்கோ நம்மளால நேரடியாக போக முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் தரை வழியாக போகவே முடியாது. கடல் வழியாக போகிறது ரொம்ப கஷ்டம்தான். இங்கே தான் ஒரு கருவி நம்மளை இருந்த இடத்துல இருந்து அப்படியே மேலே தூக்கி, மேலே சொன்ன எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக கம்மியான தூரத்திலேயே ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு போய் சேர்த்துடுது. அதுதான் விமானம், ஏரோப்ளேன். 20ஆம் நூற்றாண்டோட மிகச்சிறந்த பொறியியல் கண்டுபிடிப்பு, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஜினியரிங் இன்வென்ஷன் இன் 20th செஞ்சுரின்னு இதை தாராளமாக சொல்லலாம். மனிதர்கள் எத்தனையோ வருஷங்களாக பறவைகளை பார்த்து நம்மளால் இப்படி பறக்க முடிஞ்சால் எப்படி இருக்கும்னு வெறும் கதைகளாகவும் கற்பனைகளாகவும் இருந்த ஒரு விஷயத்தை சாத்தியமாக்குனது விமானம் தான். போன வீடியோவில் பறவைகள் பறக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸை பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏரோப்ளேன், விமானம் எப்படி பறவைகள்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கு, அது எப்படி மேலே எழும்பி பறக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கான்செப்டை ரொம்ப எளிமையாக பார்க்கலாம். ஒரு பறவை, ஒரு பேர்ட் பறக்கும் போது அது பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னா, அது மேலே போகிறதுக்கு தன்னோட வெயிட்டை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு, அதாவது பூமியோட ஈர்ப்பு விசையான கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட ஒரு அதிகமான ஃபோர்ஸை இன்டர்னலாக மேலே நோக்கி ஜென்ரேட் பண்ணும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, மேலே போகிறதுக்கான லிஃப்ட் ஃபோர்ஸ் பேர்டோட வெயிட்டை விட அதிகமாக இருக்கணும். இதுக்கு பறவைங்களோட விங்ஸு எப்படி காற்றை கீழே தள்ளி அது மூலமாக அதோட வெயிட்டை விட அதிகமான லெஃப்ட் ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். பறவைங்களுக்கு ஓகே, அவங்களோட முக்கியமான ஃபியூச்சரே அவங்களோட லைட் வெயிட் தான். ஆவரேஜாக பேர்ட்ஸ் எல்லாமே 1லேருந்து 1.5 கிலோ தான் இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு சில பேர்ட் தான் அதிகமான மாஸோடு இருக்கும். இருக்கிறதுலையே ரொம்ப வெயிட்டான பறக்கிற பறவைன்னு பார்த்தோம்னா கோரி பஸ்டர்னு சொல்லப்படக்கூடிய ஆப்பிரிக்க பறவை, அதுவே வெறும் 18லேருந்து 20 கிலோ தான். ஸோ இவங்க மேலே போகிறதுக்கு ஜஸ்ட் விங்கை வேகமாக அடித்தாலே போதும், அதோட வெயிட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கான லிஃப்ட் கிடச்சிரும். அதை தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஆனால் ஏரோப்ளேன் எவ்வளோ பெருசு? ஒரு சாதாரணமாக நம்ம பார்க்குற பேசஞ்சர் ஏரோப்ளேன் 80,000 கிலோ வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே 200-300 மனுஷங்களை சாதாரணமாக ஏற்றிட்டு போகும். அப்போ இவ்வளவு ஹெவியான ஒரு மெட்டல் பாடியை மேலே தூக்கணும்னா அதுக்கு எவ்வளவு லிஃப்ட் ஃபோர்ஸ் தேவைன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளோ பெரிய லிஃப்ட் ஃபோர்ஸை ஏரோப்ளேன் எப்படி இன்டர்னலாக ஜென்ரேட் பண்ணுது, அப்புறம் இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் எப்படி ஏரோப்ளேனை மேலே தூக்கி அதை ஸ்டெடியாக பறக்க வைக்குது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் ஏரோப்ளேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பார்க்க போகிறது இல்லை, ஜஸ்ட் அதோட ஃப்ளையிங் மெக்கானிசம், பறக்கிற மெத்தட், இதை பற்றி மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் ஏரோப்ளேன்ஸோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக பார்க்கலாம். சரி, முதல்ல இவ்வளவு வெயிட்டான மெட்டல் பாடியை மேலே தூக்கணும்னா பறவைங்க மாதிரி சும்மா இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே விங்ஸ் அசைச்சா பத்தாது. நமக்கு ஏரோப்ளேன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். பொதுவாக எல்லா ஏரோப்ளேன்ஸுக்கும் நடுவில் ஒரு சென்ட்ரல் மெட்டல் பாடி இருக்கும். இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதை ஃபியூசிலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூசிலேஜ்லேருந்து 2 பக்கமும் பறவைங்க மாதிரி பெரிய விங்ஸ், சிறகுகள் இருக்கும். ஆனால் ஏரோப்ளேன் விங்ஸை பறவைங்க மாதிரி அசைக்க முடியாது, அது ஃபிக்ஸ்டு விங்ஸ். அப்போ இந்த ஏரோப்ளேனை நம்ம தூக்கணும்னா அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது காற்று தான். காற்றை வச்சு தான் இந்த ஏரோப்ளேனை பறவைங்க மாதிரி மேலே தூக்கணும். ஆனால் விங்ஸை அசைக்க முடியாத, அப்போ எப்படி மேலே போகிறதுக்கான அப்வர்ட் லிஃப்ட் ஃபோர்ஸ், மேல் நோக்கிற விசையை பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பாடியை லிஃப்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காற்று, அதாவது அந்த பாடிக்கு கீழே இருக்கிற காற்று பயங்கர ப்ரெஷரோடு இருக்கணும். ஸோ முதல்ல ஏரோப்ளேனுக்கு மேலேயும் கீழேயும் காற்று வேகமாக அடிக்கணும் அல்லது பாயணும். அதுக்கு ஏரோப்ளேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிரவுண்டில் அல்லது ரன்வேல ஓடணும். அப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏரோப்ளேன் முன்னாடி போகும்போது எதிர் திசையில் காற்று அடிக்க ஆரம்பிக்கும். எப்படி நம்ம காரில் பஸ்ஸில் போகும்போது எதிரில் வேகமாக காற்று அடிக்குமோ அது மாதிரி. இப்போ இந்த ஏரோப்ளேன் ரன்வேல வேகமாக ஓடணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 80,000 கிலோலேருந்து 5 லட்சம் கிலோகிராம் அளவுக்கான வெயிட் இருக்கிற இந்த ஏரோப்ளேன் வேகமாக கீழே போகிறதுக்கு எவ்வளவு பவர் தேவைப்படும்னு யோசிச்சு பாருங்கள். உங்களோட புரிதலுக்காக சொல்கிறேன்.
நம்ம ரோட்டில் பார்க்குற காரு பஸ் எல்லாமே வெறும் 1000 கிலோல இருந்து அதிகபட்சம் 60 பேர் இருக்கிற பெரிய பஸ்ஸே 20,000 கிலோ தான் இருக்கும். இப்போ இந்த கார் பஸ்ஸை தரையில் ஓட வைக்கிறதுக்கு நமக்கு இன்ஜின் தேவைப்படுது. அதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய ஏரோப்ளைனுக்கும் இன்ஜின் தேவை. ஆனால் ஒரு ஏரோப்ளைனுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஜின் பவர் நம்ம பார்க்குற கார் இன்ஜின் பவரை விட கிட்டத்தட்ட 100 மடங்குல இருந்து சில நேரம் 500 மடங்கு வரை அதிகமாக தேவைப்படும். ஸோ 2 இன்ஜினுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ஜின்னா என்ன? இன்ஜின் அப்படிங்கிறது ஹீட் மூலமாக ஒரு மூமெண்ட்டை உருவாக்கக்கூடிய டிவைஸ். ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக, அதுவும் குறிப்பாக ரொட்டேஷனை மாற்றணும். இதுக்கு தான் இன்ஜின் தேவைப்படுது. இந்த ஹீட்டை உருவாக்குறதுக்கு ஃபியூயல் தேவை. அதுதான் பெட்ரோல், டீசல் மாதிரியான ஃபியூயல்ஸ். இந்த ஃபியூயல்ஸை இக்னைட் பண்ணும்போது அல்லது எரிய வைக்கும்போது ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த எக்ஸ்பான்ஷனை ரொட்டேஷனாக மாற்றுற வேலையை தான் இன்ஜினோட பார்ட்ஸ் செய்யும். பைக்கு, காரு, பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட ரொட்டேஷன் நேரடியாக வீலோட கனெக்ட் ஆகிருக்கும். நடுவில் கிளச்சு, கியர் எல்லாம் இருக்கும். பட் வீலை சுற்றுறதுக்கான பவரை டைரெக்டாக இன்ஜின் தான் கொடுக்குது. ஆனால் ஏரோப்ளைன் அப்படி இல்லை. ஏரோப்ளைன் ரன்வேல ஓடும்போது அதோட வீலுக்கு எந்த பவரும் கொடுக்கப்படுறதில்ல. அது ஜஸ்ட்டு தரையோட கான்டாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான். நம்ம சாதாரணமாக பார்க்குற ரோலிங் சேரில் இருக்கிற வீல் மாதிரி தான். சும்மா உருளை மட்டும்தான் செய்யும். அதை நகர்த்த எந்த இன்ஜின் பவரும் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் ஏரோப்ளைன் மேலே பறக்கும்போது இந்த வீலுக்கு ஆல்மோஸ்ட் எந்த யூஸுமே இல்லை. அப்போ ஏரோப்ளைனை முன்னாடி போக வைக்கிறதுக்கு, கரெக்டாக சொல்லணும்னா அதை தள்ளுறதுக்கு காற்று தான் வேணும். நமக்கு ராக்கெட் எப்படி மேலே போகுதுன்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், நியூட்டன் தேர்ட் லான்னு. ஃபியூயல் எரிஞ்சு எவ்வளோ வேகமாக வெளியே போகுதோ அவ்வளோ வேகமாக, அல்லது ஃபியூயல் எரிஞ்சு எவ்வளோ வேகமாக கீழே போகுதோ அவ்வளோ வேகமாக ராக்கெட் மேலே போகும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஏரோப்ளைன்லையும். ஃபியூயல் எரிஞ்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏரோப்ளைனுக்கு பேக் சைடில் போகுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏரோப்ளைன் முன்னாடி போகும். இதை நம்ம த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ பைக்கு, காரு, பஸ்ஸில் இருக்கிற மாதிரியான இன்ஜின் ஏரோப்ளைனில் இருக்காது. ஏன்னா இந்த பைக் இன்ஜின், கார் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் டைரெக்டாக எரிஞ்சு எக்ஸ்பான்ஷன் ஆகுது. இந்த ஃபியூயல் எரியிறது, எக்ஸ்பான்ஷன் ஆகிறது எல்லாமே ஒரு சின்ன சிலிண்டருக்குள்ளே நடந்துடும். அதனால் பைக்கு, காரில் வர்ற இன்ஜினை நம்ம இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், ஐசி இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஏரோப்ளைனில் ஃபியூயல் எரிஞ்சு ஃபாஸ்ட்டாக வெளியே போகணும். இதுக்கு நம்ம பயன்படுத்துறது ஜெட் இன்ஜின். ஒரு ஜெட் இன்ஜினுக்குள்ளே ஃபியூயலை எரிய வைக்கிறதுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. அதை நம்ம கம்பஷன் சேம்பர்னு சொல்லுவோம். இந்த ஃபியூயல் எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை. அதை கொடுக்க ஒரு கம்ப்ரஸர் இருக்கும். இந்த கம்ப்ரஸர்லேருந்து நல்ல ப்ரெஷரைஸ்டான ஏர் கம்பஷன் சேம்பருக்குள்ளே போகும். அங்கே ஃபியூயல் வந்து சேர்ந்து எரியும். இப்படி எரிஞ்ச ஹாட் கேஸஸ் வந்து ரொம்ப வேகமாக வெளியே போகும்போது அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸில் ஏரோப்ளைனை முன்னாடி தள்ளும். இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு தனி வீடியோவில் ஜெட் இன்ஜினோட ஒர்க்கிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் ஏரோப்ளைன் ஃபாஸ்ட்டாக ரன்வேல முன்னாடி போகுது. இப்போ இந்த ஏரோப்ளைன் ரன்வேல வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மெதுவாக அதோட ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிகிட்டு இருக்கும். இப்போ தான் பைலட்டு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவார். அதில் அவர் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது ஸ்பீட் பாயிண்ட்ஸ். அதாவது மொத்தம் 4 ஸ்பீட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை டேக் ஆஃப் ஸ்பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் பைலட் பார்க்குற ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்பீட் பாயிண்ட் எதுனா V1 ஸ்பீட். இந்த V1 ஸ்பீடோட வேல்யூவை நம்ம டிசிஷன் ஸ்பீட்னு சொல்லலாம். அதாவது ஒருவேளை டேக் ஆஃப் ப்ரொசீஜர் அப்போ இன்ஜின் ஏதாச்சும் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா டேக் ஆஃபை கன்டினியூ பண்ணலாமா இல்லை கேன்சல் பண்ணலாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்பீட் தான் இது. பொதுவாக எல்லா ஏரோப்ளைன்ஸுக்கும், கிட்டத்தட்ட எல்லா ஏரோப்ளைன்ஸுக்குமே 2 இன்ஜின் இருக்கும். சில பெரிய ஏரோப்ளைன்ஸுக்குலாம் 4 இன்ஜின் கூட இருக்கும். ஸோ டேக் ஆஃப் அப்போ பைலட்ஸு எல்லா இன்ஜின்ஸும் வேலை செய்தான்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நார்மலாக எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா இந்த V1 ஸ்பீட் அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒருவேளை ரன்வேல ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ ஃப்ளைட்டோட ஸ்பீடை பார்க்கணும். ஃப்ளைட்டோட ஸ்பீடு V1க்கான ஸ்பீட் வேல்யூவை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்ஜின் ஃபெயில் ஆயிருச்சுன்னா பைலட்டு உடனே டேக் ஆஃப் ப்ரொசீஜரை, அதாவது மேலே எழும்புறதுக்கான ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடுவார். ஏன்னா இந்த ஸ்பீடு கீழே ஃப்ளைட்டோட ஸ்பீட் இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டை ரன்வே முடியறதுக்கு முன்னாடியே சேஃபாக நிறுத்திடலாம். இதுதான் அந்த சமயத்தில் ரொம்ப சேஃபான டிசிஷனும் கூட. ஃப்ளைட்டோட ஸ்பீடு V1ஓட வேல்யூவை தாண்டி அதுக்கப்புறம் இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா பைலட்டு டேக் ஆஃபை கன்டினியூ பண்ணி ஃப்ளைட்டை மேலே எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு இன்ஜின் தான் ஃபெயில் ஆயிடுச்சா, அப்புறம் எப்படி பறக்கும்னு கேட்கலாம். காரணம் இருக்குது. இந்த ஸ்பீடை தாண்டினதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டை ரன்வேக்கு முன்னாடியே நிறுத்த முயற்சிச்சா
ஃப்ளைட்டு ரன்வேயை விட்டு வெளியே போய் அங்கே இருக்கிற செவர்லையோ கட்டிடங்கள்லையோ மோதி பெரிய சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனாலும் சேஃபாக பறக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால V1 ஸ்பீடை தாண்டி இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா ரன்வேல மோதி விபத்து ஏற்படுறதை விட அதை மேலே கொண்டு போகிறது தான் சேஃப். மேலே கொண்டு போனதுக்கப்புறம் ஃபெயிலான இன்ஜினை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். முடியாத பட்சத்தில் ஒரு இன்ஜின்லேயே ஏர்போர்ட்டுக்கு திரும்ப வந்து லேண்ட் பண்ணிடணும். அதனால தான் டேக் ஆஃப் அப்போ பைலட் முதல் ஸ்டெப்பாக கவனிக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ஸ்பீட் தான் இந்த V1ஓட வேல்யூ. இந்த வேல்யூவை எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்டில் ரன்வே எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க, ரன்வேயோட டிஸ்டன்ஸ் என்ன, அந்த ஃப்ளைட்டோட வெயிட் என்ன, அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினோட பவர் அல்லது அந்த இன்ஜினோட த்ரஸ்ட் எவ்வளவு இருக்குது, ஏர்போர்ட்டோட என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், அதாவது ஏர்போர்ட்டில் என்ன கிளைமேட் இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ட்ராவலுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு பயணத்துக்கு முன்னாடியும் கேர்ஃபுல்லாக இந்த V1 வேல்யூவை கால்குலேட் பண்ணி வச்சுக்குவாங்க. ரன்வேல ஃப்ளைட் போகும்போது ஒன்ஸ் இந்த V1 அப்படிங்கிற ஸ்பீடை ஃப்ளைட் தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக பைலட் கவனிக்கக்கூடிய ஸ்பீட் பாயிண்ட் VR அப்படிங்கிற ஸ்பீட் பாயிண்ட், அதாவது ரொட்டேஷன் வெலாசிட்டி. ஸோ ரன்வேல VR அப்படிங்கிற ஸ்பீடை ரொட்டேஷன் வெலாசிட்டியை ஃப்ளைட் அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா பைலட் என்ன பண்ணுவார், ஃப்ளைட்டை மேலே தூக்குறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் காலம்னு ஒன்று இருக்கும், அதை பேக் சைடாக இழுப்பார். அப்படி இழுக்கும்போது என்ன ஆகும்னா ஃப்ளைட்டோட வால் பகுதி, அதாவது அதோட டெய்லன் இருக்கு இல்லையா, பின்னாடி இருக்குல்ல, அது கீழே போகும். அது கீழே போகும்போது ஃப்ளைட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நோஸ், மூக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னா மேலே போகும். ஸோ இப்படி மேலே எலும்ப ஆரம்பிக்கும் போது எதிரில் வரக்கூடிய காற்று ஃப்ளைட்டை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் அடிக்கும். ஸோ இப்படி ஃப்ளைட்டு வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஏரை எந்த ஆங்கிளில் ஃபேஸ் பண்ணுதோ அந்த ஆங்கிளை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் டேக் ஆஃப் ப்ராசஸில் ரொம்பவே முக்கியமானது. ஏன் இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கு இவ்வளோ முக்கியம் இருக்குது அப்படின்னா, இங்கே ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனோட தேர்ட் லா. நியூட்டனோட தேர்ட் லாவை நம்ம எப்படி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ளைட் VR அப்படிங்கிற ஸ்பீடை அட்டைன் பண்ணிருச்சு, அது மேலே எலும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து பார்த்தோம்னா டில்ட் ஆயிடுச்சு. டில்ட் ஆகும்போது திரும்பினதுக்கு அப்புறம் ஃப்ளைட்டோட விங்ஸுக்கு கீழே அந்த இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜின்லேருந்து எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியே வரும் இல்லையா, அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து பார்த்தோம்னா பின்னாடி மட்டும் போகாமல் தரையை நோக்கியும் மோத ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தரையை நோக்கி மோத ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்? ஸோ நியூட்டன் தேர்ட் லா படி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் ஒரு சமமான எதிர் விசை இருக்கும். அப்போ தரையை நோக்கி வெளியே போகக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து பார்த்தோம்னா ஃப்ளைட்டை வந்து என்ன பண்ணும், மேல் நோக்கி தள்ளும். ஸோ இப்போ ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜினோட த்ரஸ்ட்டு ஃப்ளைட்டை முன்னாடி மட்டும் தள்ளாமல் ஃபார்வர்டாக மட்டும் தள்ளாமல் மேலேயும் கொண்டு போகுது. இதுக்கு தான் ஃப்ளைட்டு ரன்வேல ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போக வேண்டியிருக்குது. அந்த அளவுக்கு ஸ்பீட் இருந்தால் தான் ஃப்ளைட்டோட மொத்த வெயிட்டையும் தூக்குற அளவுக்கான அப்வர்ட் லிஃப்ட், மேல் நோக்கிய விசை வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பெர்னோலிஸ் பிரின்சிபல். நமக்கு தெரியும் ஏரோப்ளைனோட விங்ஸ் வந்து பேர்ட்ஸோட விங்ஸ் மாதிரியே ஒரு ஸ்பெஷல் ஷேப்பில் இருக்கும். இதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோலையும் இந்த ஷேப்பை பற்றி இன்னொரு டைம் பார்க்கலாம். இந்த ஷேப்பை நம்ம ஏரோஃபாயில் ஷேப்னு சொல்லுவோம். ஏரோஃபாயில் ஷேப்னா விங்கோட டாப் சர்ஃபேஸ் வந்து நல்லா வளைஞ்சு கர்வ்டாக இருக்கும், பாட்டம் சர்ஃபேஸ் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் அல்லது கம்மியான கர்வேச்சரில் இருக்கும். இப்போ ஃப்ளைட்டு வேகமாக முன்னாடி போகும்போது எதிர் திசையில் வரக்கூடிய காற்று விங்கோட டாப் சர்ஃபேஸ்லேயும் போகும், பாட்டம் சர்ஃபேஸ்லேயும் போகும். இங்கே தான் குவாண்டா எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். அதாவது காற்று ஒரு வளைவான சர்ஃபேஸில் போகும்போது அந்த சர்ஃபேஸை ஒட்டி போகும். அப்போ விங்கோட கர்வ்டான மேல் பகுதியில் ஏரோட ஃபர்ஸ்ட் லேயர் அப்படியே ஒட்டிக்கும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விங்கோட டாப் சர்ஃபேஸ்க்கு மேலே போகக்கூடிய காற்று வந்து பார்த்தோம்னா அந்த வளைவுக்கேற்ப விங்கோட டாப் சர்ஃபேஸோட வளைவுக்கு ஏற்ப தன்னோட திசையை மாற்றிக்கிட்டே போகும், டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி டைரக்ஷனை மாற்றும் போது ஏரில் ஒரு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், மைய நோக்கு முடுக்கம் உண்டாகும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்னா எதிரில் வரக்கூடிய காற்றை இந்த ஏரோஃபாயில் ஷேப் ஒரு வட்டப்பாதையில் ஒரு சர்க்குலர் பாத்தில் போக வைக்கும். இந்த ஆக்சலரேஷன்னால விங்கோட டாப் சர்ஃபேஸில் காற்று வேகமாக போகும். இப்போ பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக போகிற காற்று அது போகிற இடத்துல அல்லது சர்ஃபேஸில் கம்மியான ப்ரெஷரை தான் உருவாக்கும். ஏன்னா காற்றுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ், அந்த மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, வேகமாக போகும்போது அந்த இடத்துல அதிகமான அளவில் நிற்காது. ஸோ சர்ஃபேஸை அழுத்துறதுக்கான
ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான எனர்ஜி வந்து பார்த்தோம்னா அந்த காற்றுக்கு இருக்காது. காற்றோட எனர்ஜி எல்லாமே அதை வேகமாக போக வைக்கிறதுக்கே சரியாக போயிடும். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குழாய் வழியாக தண்ணி வேகமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குழாயோட பக்கவாட்டு சுவர்களில், அதாவது குழாயோட அந்த பைப்போட வாலில் வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணி கொடுக்குற ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நின்று அந்த சர்ஃபேஸை ப்ரெஸ் பண்ண காற்றோட மாலிகுல்ஸ்னால முடியாது. ஸோ விங்கோட மேல் பகுதியில் காற்று வேகமாக போகிறதுனால அங்கே காற்றுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ரொம்ப விலகி அதோட எண்ணிக்கை குறைஞ்சி அது ஒரு லோ ப்ரெஷர் ரீஜனை உருவாக்கும். அதே சமயம் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில் காற்று எப்பவும் போல் போகிறதுனால மேலே கம்பேர் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தோம்னா ஹை ப்ரெஷர் உண்டாகும். ஏன்னா கீழே வந்து பார்த்தோம்னா ஏர் மாலிகுல்ஸ் கொஞ்சம் நின்று போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு தெரியும், ஏர் எப்போவுமே, காற்று மட்டும் இல்லை, எந்த ஒரு ஃப்ளூயிட்ஸுமே எப்போவுமே ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு தான் போகும். அதாவது அதிக அழுத்தம் இறக்குற இடத்துல இருந்து அழுத்தம் கம்மியான இடத்துக்கு தான் போகிறதுக்கு முயற்சிக்கும். அதனால தான் விங்கோட கீழ்ப்பகுதியில் ஹை ப்ரெஷர் ஏர் விங்கை மேல் நோக்கி தள்ளும். இதுதான் லிஃப்ட்டுக்கான இன்னொரு முக்கியமான காரணம். இப்படி நியூட்டன் தேர்ட் லா அப்புறம் பெர்னோலிஸ் பிரின்சிபல், இந்த ரெண்டு அறிவியல் தத்துவங்களும் சேர்ந்து தான் ஒரு பெரிய ஏரோப்ளைனை ஈஸியாக மேலே தூக்குது. ஏரோப்ளைன் விஆர் அப்படிங்கிற ஸ்பீட் அட்டைன் பண்ணி அதோட நோஸ் மேலே எலும்ப இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாகும். ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ஏரோப்ளைன் தரையோட எந்த தொடர்புமே இல்லாமல் முழுசாக மேலே எழும்பிடும். அதாவது ரன்வேலேருந்து முழுசாக மேலே புறப்பட்டுரும். இந்த டைமில் ஏரோப்ளைனோட ஸ்பீடை VLOF, லிஃப்ட் ஆஃப் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. இப்போ ஏரோப்ளைன் முன்னாடியும் போகும், அதே சமயத்தில் மேலேயும் ஏறும். இதை ஒரு சாய்வான ஏற்றம், இன்க்ளைன்டு கிளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பைலட் கவனிக்கக்கூடிய முக்கியமான ஸ்பீட் பாயிண்ட் V2, அதாவது டேக் ஆஃப் சேஃப்டி ஸ்பீட். இதை பார்க்கறதுக்கு முதல்ல ஸ்க்ரீன் ஹைட்னா என்னன்னு பார்க்கணும். ஃப்ளைட்டு ரன்வேலேருந்து மேலே கிளம்பதும் அது ஒரு பர்டிகுலர் ஹைட்டை அட்டைன் பண்ணணும். இந்த ஹைட்டை தான் ஸ்க்ரீன் ஹைட்னு சொல்லுவாங்க. அதாவது கிரவுண்டுக்கும் ஏரோப்ளைனோட அடிப்பகுதிக்கும், ஏரோப்ளைனோட பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய உயரம். பெரும்பாலான பெரிய மல்டி இன்ஜின் ஏரோப்ளைனுக்கு இது சுமார் 35 அடி இருக்கும், 35 ஃபீட் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ஹைட் அப்படிங்கிறது ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் மேலாம் மோதாமல் பாதுகாப்பாக மேலே போகிறதுக்கான ஒரு மினிமம் சேஃப்டி ஹைட்டுன்னு சொல்லலாம், ஒரு குறைஞ்சபட்ச பாதுகாப்பு உயரம். ஃப்ளைட்டு இந்த ஸ்க்ரீன் ஹைட்டை அட்டைன் பண்ணும்போது அதோட ஸ்பீடு கட்டாயம் V2 ஸ்பீடை, அதாவது அந்த டேக் ஆஃப் சேஃப்டி ஸ்பீடை கிராஸ் பண்ணியிருக்கணும். இங்கே தான் ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆகி, அதாவது ரன்வேல ஏரோப்ளைன் ஓடும்போது V1 ஸ்பீடை தாண்டி இன்ஜின் ஃபெயில் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி V1 ஸ்பீட் வேல்யூவை தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக ஏரோப்ளைனை மேலே டேக் ஆஃப் பண்ணணும். அப்படி டேக் ஆஃப் பண்ணும்போது V2 ஸ்பீடு 35 ஃபீட்டில் எனக்கு V2 அப்படிங்கிற ஸ்பீட் கிடச்சிருச்சு. இப்போ என்ன ஆகும்? இதுதான் ஏரோப்ளைன் டிசைனில் இருக்கக்கூடிய முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர். V1 தாண்டி இன்ஜின் ஃபெயில் ஆகி அப்புறம் அதோட ஸ்பீடு கரெக்டாக V2 அப்படிங்கிற ஸ்பீட் வேல்யூவை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஏரோப்ளைனுக்கு ஒரு இன்ஜின் இல்லாமலேயே பாதுகாப்பாக மேலே போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ பைலட்டு ஏரோப்ளைனை மேலே கொண்டு போய் இன்ஜின் ஃபெயிலியர்ஸ்க்கான செக்லிஸ்ட்டை பார்த்து ஃபெயிலான இன்ஜினை சரி செய்யணும். இல்லைனா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஜினோட த்ரஸ்ட் பவரை வச்சுக்கிட்டு ஃபர்தராக மேலே போய் அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு திரும்பி வந்து எமர்ஜென்சி லேண்டிங் செய்யணும். அடுத்த கொஸ்டின், இப்போ ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆகி V2 அப்படிங்கிற ஸ்பீடை அட்டைன் பண்ணலைன்னா என்ன ஆகும்? இது ரொம்பவே டேஞ்சரான சுச்சுவேஷன். V1 ஸ்பீடை தாண்டி இன்ஜின் ஃபெயில் ஆகுது. நமக்கு தெரியும் V1 ஸ்பீடை தாண்டி இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா ஃப்ளைட்டை மேலே கொண்டு போயிடணும், டேக் ஆஃப் பண்ணிடணும். ஆனால் அப்படி டேக் ஆஃப் பண்ணும்போது ஸ்க்ரீன் ஹைட் அந்த 35 அடிக்கு ஏரோப்ளைன் போயிடுச்சு. ஆனால் அப்போவும் ஏரோப்ளைனுக்கு V2 அப்படிங்கிற ஸ்பீட் வேல்யூ கிடைக்கல அப்படின்னா ஏரோப்ளைனுக்கு போதுமான லிஃப்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதாவது அதை மேலே கொண்டு போகிறதுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பைலட் ஏரோப்ளைனை ஃபர்தராக மேலே கொண்டு போக ட்ரை பண்ண மாட்டார். அதுக்கு பதிலாக கிடைக்கிற ஹைட்டை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமமான நிலப்பகுதியிலையோ அல்லது ரன்வேலையோ உடனடியாக என்ன பண்ணுவார்னா ஃபோர்ஸாக லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். இதுதான் ஃப்ளைட் ட்ராவலில் இருக்கக்கூடிய ரொம்பவே டேஞ்சரான சுச்சுவேஷன்ஸில் ஒன்று. ஆனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் V1, V2 அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ரிக்டான சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதனால் டேக் ஆஃப் ஆரம்பித்து ஃப்ளைட் மேலே ஏறுற வரைக்கும் பைலட் இந்த V ஸ்பீட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவனமாக கவனித்து சரியான ஸ்பீடில் சரியான டிசிஷன் எடுத்து சேஃபாக ஃப்ளைட்டை மேலே கொண்டு போவார். அடுத்து இப்போ ஏரோப்ளைன் எப்படி மேலே ஏறி அப்புறம் நேராக பறக்குதுன்னு பார்க்கலாம். ஏரோப்ளைன் VR அப்படிங்கிற ஸ்பீடில் அதோட நோஸை மேலே தூக்கி VLOF அப்படிங்கிற ஸ்பீடில் முழுசாக தரையை விட்டு பிரிஞ்சதும்
அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில், அதாவது இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கில் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். இந்த சாய்வாக இப்படி போகிறது தான் இன்க்ளைன் டிக்ளைன்னு சொல்லுவோம். ஃப்ளைட்டு மேலே போய்கிட்டே இருக்கும்போது பைலட் ஒரு பர்டிகுலர் ஹைட்டு வர அது வரைக்கும் போகிறதுக்கான பிளான் இருக்கும். அதாவது அந்த ஹைட்டை க்ரூசிங் ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. பொதுவாக வணிக விமானங்கள், கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே 30,000 40,000 அடி வரைக்கும் க்ரூஸ் பண்ணணும். ஏரோப்ளைன் இந்த உயரத்தை ரீச் பண்ணும்போது பைலட் என்ன பண்ணுவார்னா, படிப்படியாக அதோட நோஸை கீழே இறக்கி ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை குறைப்பார். ஏன்னா ஆரம்பத்தில் டேக் ஆஃபுக்கு தேவையான அதிகமான லிஃப்ட்டை உருவாக்குறதுக்கு அதிகமான ஆங்கிள் தேவைப்பட்டிருக்கும், அதிகமான ஆங்கிள் ஆஃப் அட்டாக் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு முறை நம்ம அந்த பர்டிகுலர் ஹைட்டை, அதாவது அந்த க்ரூசிங் ஆல்டிடியூடை ரீச் பண்ணதும் ஃப்ளைட்டு ஃபர்தராக மேலே போக தேவையில்லை. அதுக்கு பதிலாக அதே ஹைட்டில் நேராக பறக்கணும். பைலட் நோஸை கீழே இறக்கி ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை குறைக்கும் போது ஏரோப்ளைன்ஸோட விங்ஸ் உருவாக்கக்கூடிய லிஃப்ட் ஃபோர்ஸ் குறையும். அதே சமயத்தில் இன்ஜினோட த்ரஸ்ட் ஃபோர்ஸும் ஓரளவுக்கு குறைக்கப்படும். அதாவது டேக் ஆஃபுக்கு எவ்வளோ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த வேல்யூவை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. இப்போ ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஆகி அதுக்குன்னு இருக்கக்கூடிய க்ரூஸ் ஸ்பீடை அட்டைன் பண்ணும். அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடை அட்டைன் பண்ணும். ஒரு தடவை ஏரோப்ளைன் அந்த க்ரூசிங் ஆல்டிடியூட் அந்த 30,000 40,000 ஃபீட்டுக்கு வந்துட்டு லெவல் ஃப்ளைட்டுக்கு வந்துருச்சுன்னா, அதாவது நேராக பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அங்கே பறக்கிறதுக்குன்னு முக்கியமாக இருக்கக்கூடிய 4 ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று சமநிலையில் இருக்கும். அதில் முதல்ல இருக்கிறது லிஃப்ட்டும் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஏரோப்ளைன்ஸோட விங்ஸ் உருவாக்கக்கூடிய லிஃப்ட் ஃபோர்ஸும் ஏரோப்ளைனோட வெயிட்டும் ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். ஒருவேளை லிஃப்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா பிளேன் மேலே போகும், லிஃப்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா பிளேன் கீழே இறங்கும். லெவல் ஃப்ளைட்டில் இந்த ரெண்டும் சரிக்கு சமமாக இருக்கும். அதாவது லிஃப்ட்டும் வெயிட்டும் ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். இப்போ ஃப்ளைட்டு போக 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 அதோட ஃபியூயல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபியூயல் குறையிறதுனால வெயிட் குறையும். அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு பைலட் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை குறைச்சி லிஃப்ட்டை சரி செய்வார். அப்படி சரி செய்யலைன்னா ஃப்ளைட் போக 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 அது மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போ ரெண்டாவதாக இருக்கிறது த்ரஸ்ட்டும் ட்ராகும். த்ரஸ்ட் ஃபோர்ஸும் ட்ராக் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும். த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னால் நமக்கு தெரியும், ஃப்ளைட்டோட இன்ஜின்ஸ் வந்து பார்த்தோன்னா உருவாக்கக்கூடிய அந்த ஃபார்வர்ட் ஃபோர்ஸ், முன்னோக்கிய உந்து விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம், த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இப்படி ஃப்ளைட்டு முன்னாடி போகும்போது எதிரில் அடிக்கிற காற்று வந்து ஃப்ளைட்டோட ஸ்பீடை கம்மி பண்ணும். அந்த எதிரில் அடிக்கக்கூடிய காற்று கொடுக்குற விஷயத்தை நம்ம ட்ராக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பின்னோக்கிய இழுவை விசை. இது ரெண்டும் வந்து பார்த்தோம்னா இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸும் ட்ராக் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். இப்போ ட்ராக் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது காற்று வேகமாக அடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளைட்டோட ஸ்பீடு குறையும். த்ரஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டோட ஸ்பீடு அதிகமாகும். இப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பறக்கும்போது த்ரஸ்ட் ட்ராக் இந்த ரெண்டுமே சமமாக இருக்கும். இப்படித்தான் இந்த 4 ஃபோர்ஸும், என்னென்ன ஃபோர்ஸ்னா லிஃப்ட்டு, வெயிட்டு, த்ரஸ்ட்டு, ட்ராக், இந்த 4 ஃபோர்ஸும் சமநிலையில் இருக்கும்போது தான் ஃப்ளைட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கான்ஸ்டன்ட் ஹைட்டில் பறக்கும். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா ட்ராகும் த்ரஸ்ட்டும் வந்துடணும், ட்ராகும் த்ரஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். கான்ஸ்டன்ட் ஹைட்னா லிஃப்ட்டும் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த சிச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா க்ரூஸ் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம். ஃப்ளைட் ட்ராவலில் மேக்ஸிமம் டைம் இந்த க்ரூஸ் ஃப்ளைட் சிச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் க்ரூசிங் ஆல்டிடியூட் நல்ல ஹைட் இருக்கிறதுனால காற்றோட ட்ராக் கம்மியாக தான் இருக்கும். அதனால ஃபியூல் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். இப்போ ஃப்ளைட்டு அது போக வேண்டிய ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆனதும் படிப்படியாக கீழே இறங்க தொடங்கும். இதை நம்ம டிசன்ட்னு சொல்லுவோம். இந்த டைமில் பைலட்டு த்ரஸ்ட்டை குறைச்சி நோஸை லேசாக கீழே இறக்கி ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை சரி செய்வார். லேண்டிங் அப்போ ஏன் த்ரஸ்ட்டை குறைக்கிறோம்னா, த்ரஸ்ட்டை குறைச்சாதான் ஃப்ளைட்டோட ஸ்பீடு குறையும். இல்லைனா வந்து பார்த்தோம்னா ஃப்ளைட் வேகமாக முன்னாடி போயிடும். அது மட்டும் இல்லாமல் த்ரஸ்ட்டை இருக்கிறதுலையே குறைஞ்சபட்ச ஸ்பீடுக்கு மினிமம் த்ரஸ்ட்னு சொல்லுவோம், ஐடியல் த்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கீழே இறங்கும் போது கான்ஸ்டண்டாக ஒரே ஸ்பீடில் கீழே இறங்க முடியும், கண்ட்ரோல்டாகவும் கீழே இறங்க முடியும். அதுக்கப்புறம் கீழே இறங்கும்போது லிஃப்ட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கீழே இறங்கும்போது லிஃப்ட் ஃபோர்ஸ் இருக்கணும். அதுக்காக நம்ம ஃப்ளைட்டை மேலே தூக்க போகிறது கிடையாது. லிஃப்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும், பட் அது வெயிட்டை விட கம்மியாக இருக்கணும். லிஃப்ட் ஃபோர்ஸே இல்லாமல் அப்படியே மொத்தமாக கிராவிட்டி வச்சு கீழே இறங்கணும் அப்படின்னா ஃப்ளைட் கிராஷ் ஆயிரும். இப்போ லிஃப்ட்டை எப்படி குறைப்பாங்க, த்ரஸ்ட்டை குறைக்கிறது மூலமாக ஸ்பீடு குறையும். ஸ்பீடு குறைஞ்சதுன்னா லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் பைலட்டு நோஸை லேசாக கீழே இறக்கி ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை குறைக்கும் போது லிஃப்ட் குறைய ஆரம்பிக்கும். இப்போ தரை இறங்கும் போது லேண்டிங் கியர்ஸ் வெளியே வரும். ரன்வேயை நெருங்கும் போது பைலட் வந்து ஒரு சரியான டிசைன் ரேட்டில், ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் ஃப்ளைட்டை கீழே இறக்குவார். கீழே இறக்குனதும் வீலில் பிரேக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் இன்ஜினில் ரிவர்ஸ் த்ரஸ்ட்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிவர்ஸ் த்ரஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃப்ளைட்டு ரன்வேல வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது ஜெட் இன்ஜின்லேருந்து வெளியே போகிற கேஸை வந்து பார்த்தோம்னா பின்னாடி போக விடாமல் அதில் கொஞ்சோண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி திருப்பி விடுவாங்க. இதுக்கு ஒரு சில பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
இதுதான் ஃப்ளைட்டோட ஸ்பீடை குறைக்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பிரேக்கிங் மெத்தட். இதை ரன்வேல ஃப்ளைட் ஓடும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். மேலே பறக்கும் போது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிராக் ஃபோர்ஸ் நல்லா அதிகமாகி ஃப்ளைட்டோட ஸ்பீட் நல்லா குறைஞ்சி சேஃபாக அது தரையிறங்கிடும். ஸோ ஒரு ஃப்ளைட்டு ஒரு ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகி அடுத்த ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிற வரைக்கும் இப்படி தான் பறக்குது. ஸோ ஏரோப்ளைனில் பறக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் ரொம்ப சிம்பிளான சயின்ஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த சிம்பிளான சயின்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ நுட்பமான இன்ஜினியரிங்கை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது ஏரோப்ளைனோட மொத்த ஃப்ளையிங் ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம ரொம்ப ஜென்ரிக்காக ரொம்ப ஓவராலாக தான் பார்த்துருக்குறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த பார்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம்.